ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து டியோ அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட். எங்கள் ரீஜனில் இப்போ தான் ஸ்டாக் அவைலபிலிட்டி வந்தது. நம்ம அந்த வீடியோவில் அந்த டியோ அச்சு ஸ்மார்ட்டில் இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ், அப்புறம் வந்துட்டு கலர் ஆப்ஷன்ஸ், அந்த 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதை பற்றி நம்ம பார்க்க தெரிஞ்சுக்குவோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்கள் நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களுக்கு அச்சு ஸ்மார்ட் வேரியன்ட் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆக்டிவ் 125ல் வந்து தான் ஒரு ஸ்மார்ட் கீ கொடுத்துருப்பாங்க. அதில் 2 கீஸ் இருக்கும். ஒன்று ஈஸி ஃபைண்ட், இன்னொன்று ஈஸி அன்லாக் லாக். இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஈஸி ஃபைண்டை பொறுத்தவரை 4 விங்கர்ஸும் வந்துட்டு அட் அ டைம் பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சாவி சிம்பிள் வந்து உங்களுக்கு மீட்டரில் காமிச்சிடும். இப்போ நம்ம ரியர்லேயும் இந்த மாதிரி பிளிங்க் ஆகி வரும். இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு பார்க்கிங் யூஸ் பண்ணுறப்ப, பார்க்கிங்கில் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த அச்சு ஸ்மார்ட் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது OBD2 கம்ப்ளைண்ட்டில் தான் வருது. BS6 Phase 2 நார்ம்ஸ் படி 2 செட் ஆஃப் கீஸ், 2 செட் ஆஃப் எமர்ஜென்சி கீ, அதுக்கான QR கோட், அப்புறம் கீ நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மீட்டரில் உங்களுக்கு ஷோ ஆயிரும். இன்கேஸ் அந்த சாவி கனெக்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே அது இண்டிகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை இது கிக்கர்லெஸ் மாடலுங்கிறனால மீட்டரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேட்ரி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் பேட்ரி ரீசார்ஜ் ஆகலையோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே பார்ப்பீங்க பாருங்கள். ஆக்டிவாக பொறுத்தவரை ஸ்டாண்டர்டு மீட்டருங்கிறனால உங்களுக்கு சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பேட்ரி இண்டிகேட்டரை வந்துட்டு போகும். இதில் வந்துட்டு வராது. இன்கேஸ் ரீசார்ஜ் ஆகலையோ இல்லை பேட்டரியில் எதுவும் ஃபால்ட்டுனா மட்டும்தான் அந்த வந்து ப்ரொவிஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேட்டரி ரீசார்ஜோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மீட்டர் அசம்பிளி பொறுத்தவரை டீலக்ஸ் மாடல் மாதிரி தான். இது வந்து லைட்டிங் கண்டிஷன்லாம் நம்ம சூப்பராக இருக்குது. டே லைட்லையும் ஈவினிங் டைம்லையும் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பேட்டரி இண்டிகேட்டர் சொன்ன மாதிரி நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறப்போ அது பிளிங்க் ஆகாது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் எரியும். இது டியோவில் வந்து இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர்னால கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்பிட் அப் ஸ்க்ரீனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டியோவை பொறுத்தவரை RPM இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் டோட்டல் ரைடிங் ரேஞ்சு, ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 15 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு 15 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமே நீங்கள் கீயை டீஆக்டிவேட் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸில் இல்லை 20 மீட்டர்ஸ் அவே போனதுக்கப்புறம் இது மாதிரி 2 பிளிங்கர்ஸும் அட் அ டைமில் பிளிங்க் ஆகி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பைக் லாக் ஆகிக்கும். நீங்கள் கீயை கொண்டு போனால் மட்டும்தான். இப்போ இதில் பொறுத்தவரை உங்களுக்கு கீ எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியும் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். இந்த வந்து செகண்ட் பட்டனை வந்துட்டு ரெட்லேருந்து க்ரீனுக்கு வந்தால் வந்து ஆக்டிவேட்டு, க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு மாறிச்சுன்னா டீஆக்டிவேட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், கீ நாபை ப்ரெஸ் பண்ண முடியாது எவ்வளோ அழுத்தினாலுமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட்லேருந்து க்ரீனுக்கு வந்தோன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். எமர்ஜென்சி கீ இல்லைனா மேக்னெட்டிக் கீ, அதை பொறுத்தவரை இந்த நாபுக்கு சைடில் ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே ஹோண்டாங்கிற சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் கீ ப்ரொவிஷன் இருக்க மாதிரி உள்ள ஒரு நாபு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஃபோனோ இல்லை இதை ஸ்மார்ட் கீயோ நீங்கள் அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வச்சுருக்கப்போ இதை விட்டு நீங்கள் ஜென்டலாக ஒரு கீழே ஒரு புஷ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீட் ஓப்பன் ஆயிரும். இப்போ புஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சீட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கீயோ இல்லை ஃபோனோ ஏதோ சார்ஜரோ ஏதோ வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் தான். ஃபைனலாக வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரீகேப் பண்ணிடுங்க. ஏன்னா அது சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். டேங்கை பொறுத்தவரை 5.3 லிட்டர்ஸ். இதுவும் E20 ஃபியூயல் அக்செப்ட் பண்ணும் இந்த ஹோண்டா டியோவும். மைலேஜை பொறுத்தவரை அதே சேம் 50 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை LED லைட்ஸ், அந்த பொசிஷன் லைட்ஸ் எதுவுமே மாற்றலை. வந்து 2 விங்கர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அட் அ டைம் எரியும். அது மாதிரி மீட்டர் அசம்பிளியில் உங்களுக்கு ஷோ அப் ஆயிரும். இப்போ வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. இன்ஜினை பொறுத்தவரை OBD சென்சார்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ மைலேஜ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த டியோ எம்பளம் இந்த அச்சு ஸ்மார்ட்டை பற்றி நம்ம கலர் வேரியன்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அந்த பொசிஷன் லைட் ஆகட்டும், ஃப்ரண்ட் எல்இடி அந்த பவர்ஸ் எதுவுமே சேஞ்ச் எதுவும் பண்ணல, டிட்டோ சேம் தான். ரியரில் வந்து அதே ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷனை பொறுத்தவரை அச்சு ஸ்மார்ட்டில் 3 வேரியன்ட் வருது. அது என்னென்னு இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மேட் டார்க் ப்ளூன்னு ஒரு வேரியண்ட்டு. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு 2 மேட் ஆப்ஷன், ஒன்று வந்துட்டு கிளாஸி அந்த ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த மேட் ப்ளூவை பொறுத்தவரை நல்ல ஒரு குட் ஃபினிஷில் இருக்குது. அந்த பெயிண்டிங் ஜாப்லாம் நல்லாவே ஹோண்டா எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மேட் கலரை பொறுத்தவரை எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் அதிகமாக பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஜென்டலாக ஒரு 2 ஃபெய்டி சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பாலிஷோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். வீல்ஸ் எல்லாம் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் 12 இன்ச் அலாய், ரியரில் வந்து 10 இன்ச் ட்ரம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அலாயில் தான் வருது. இது கிக்கர்லெஸ் ஆப்ஷனுங்கிறனால ஸ்கூட்டர்னால நீங்கள் வந்து பயப்பட வேணாம். பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மீட்டரில் டிஸ்பிளே ஆயிரும். ஏதாவது ஃபால்ட்டுன்னா நீங்கள் வந்து பேட்டரி உடனேலாம் போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை எந்த ஒரு கவலையும் பட வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் கீயோட பேட்டரி லைஃபும் என்னென்ன ஒரு இயர்ஸ் வைஸ் இருக்குன்னு தான் ஹோண்டா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட் ஆப்ஷனை பொறுத்தவரை இப்போ இண்டோர் கண்டிஷனில் பார்க்குறீங்க. இதுவுமே வந்து இந்த ப்ளூவிஷ் அந்த டார்க் ப்ளூ ஃபினிஷ் வந்து நல்லாவே அப்டாக கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்ட் ஜாப்பை பொறுத்தவரை இது ஹோண்டா இப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேட் ரெட் அந்த கலர் ஆப்ஷன். இதில் வந்து பேட்டரி கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. அந்த ஸ்மார்ட் கீ ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரௌண்ட் 1 lakh அந்த ரேஞ்சில் வருது. அசசரிஸ் இல்லாமல் அசசரிஸ் இதோட சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நெசசிட்டி இருக்கப்போ எடுத்துக்கலாம். பட் இது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை கொஞ்சம் ஒரு ஹைஃபை அந்த ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இதே ரெட்டும் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இருந்தது தான். இது டீலக்ஸ்லேயும் இருக்குது இந்த ரெட் கலர் ஆப்ஷனை பொறுத்தவரை. ஃபைனலாக வந்து இந்த பேர்ல் இக்னிஸ் பிளாக்குங்கிற இந்த பிளாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்துட்டு மோனோகிராம் இல்லாமல் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் எல்லாம். அதில் அந்த ஹோண்டா அந்த ஸ்டிக்கரிங்லாம் சூப்பராக இருக்குது. இது பர்சனல் ஃபேவரட்னால் இந்த அச்சு ஸ்மார்ட்டை பொறுத்தவரை நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த டியோ எங்கள் எம்ப்ளம் வந்து நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சன்லைட்டில் இப்போ பார்த்துக்கிட்டீங்க. பிளாக்கை பொறுத்தவரை நீங்கள் இது வந்துட்டு மோஸ்ட்லி இது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பிளாக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது வந்து அசசரிஸ் போடாமலே நல்லாவே சூப்பராக இருக்குது. ஃபைனலாக இந்த ஸ்கூட்டரில் நெகட்டிவ்னு என்ன சொல்கிறேன்னா ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுது. ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த டியோ அச்சு ஸ்மார்ட்டை பொறுத்தவரை நாங்கள் நோட்டிஃபை பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த டியோ அச்சு ஸ்மார்ட்டோட உங்களோட ஒப்பீனியனும் அப்புறம் வந்து இந்த 3 கலர் ஆப்ஷன், அதாவது அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்டில் டார்க் ப்ளூ, பேர்ல் இக்னிஸ் பிளாக், அப்புறம் வந்துட்டு மேட் ரெட், இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களோட பர்சனல் ஃபேவரேட் என்னங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோடய பர்சனல் ஃபேவரேட் வந்து இந்த அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை பிளாக். கலர் ஆப்ஷனை பொறுத்தவரை சப்ஜெக்டிவ் தான். இந்த அச்சு ஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.